நேற்று எல்லாருக்குமே சண்டே வந்து சூப்பராக போயிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து நான்வெஜ் சமைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன செஞ்சுருந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று நான் வந்து நாட்டுக்கோழி கிரேவி வந்து நான் செஞ்சுருந்தேன். அதை தான் வந்து உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஸ்டார் பூ, ஏலக்காய், பிரியாணி இலை, கிராம்பு இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் பட்டை சேர்த்திக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்து அரைச்சிக்கலாம். அது கூட வந்து இஞ்சியும் பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு இந்த மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் மறக்காமல் அதை அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் 2 மீடியம் தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் வந்து 700 கிராம் வந்து நாட்டுக்கோழி வந்து எடுத்திருக்கேன். அது ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொத்தமல்லி தூள் இது எல்லாமே போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடயே வந்து தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். கண்டிப்பாக வந்து கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.